படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முன்பதிவு டிக்கெட்ஸை முன்னாடியே வாங்கி வைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் வந்து தியேட்டர்கள் நேரடியாக போயிட்டு அந்த முன்பதிவுக்கான டிக்கெட்டை வாங்கி வைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு புக் மை ஷோ மாதிரியான நிறைய டிக்கெட்ஸ் விற்கக்கூடிய ஆப்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதில் நேரடியாக வாங்கிக்கிறோம். அதனாலேயே வந்து ஒரு பெரிய ஹீரோட படம்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த முன்பதிவு தொடங்கி ஒரு சில மணி நேரங்கள்லேயே சில படங்கள்லாம் ஒரு சில நிமிடங்கள்லேயே டிக்கெட்ஸ் கம்ப்ளீட்டாக விற்று தீந்துரும். எத்தனை நாளைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அத்தனை நாளைக்கு அதை வச்சுமே ஒரு கலெக்ஷன்ஸ் அந்த பக்கம் போயிட்டு தான் இருக்குது. ஒரு சில திரைப்படங்கள்லாம் அவங்க அஃபிஷியலாக ரிசர்வேஷன் அதாவது முன்பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தியேட்டரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதுக்கான முன்பதிவை கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் ஆரம்பிப்பாங்க. டிக்கெட்ஸ் அப்படியே ஸ்லோவாக வித்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு படத்தோட ரிலீஸ் கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் 2026 ரிலீஸ் ஆக போகிற ஒரு படத்தோட டிக்கெட்டு இப்போவே விற்று தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அந்த திரைப்படம் தான் கிறிஸ்டோபர் நோலனுடைய டைரக்ஷனில் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக இருக்கிற ஓடிசி. இன்டர்ஸ்டெல்லர், இன்செப்ஷன், டெனட் போன்ற திரைப்படங்கள் எடுத்து பிரபலமானவர் தான் ஹாலிவுட் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன். தி டார்க் நைட் ட்ரையாலஜி, தி பிரஸ்டீஜ் போன்ற படங்களையும் இயக்கி பெயர் பெற்றவரான இவர் டிஜிட்டல் தொழில்நுட்பம், 3D தொழில்நுட்பம் போன்ற அதீத கிராபிக்ஸ் காட்சிகள் போன்றவற்றை பெரிதும் விரும்பாதவர். இன்செப்ஷன் படத்தின் தயாரிப்பாளர்கள் படத்தை மீண்டும் 3Dயில் ரிலீஸ் செய்ய கேட்டதற்காக விடாப்பிடியாக மறுத்துட்டார். அந்த டைமில் கூட கடைசியாக அமெரிக்காவின் முதல் அணுசக்தி ஆயுதத்தை உருவாக்கிய அமெரிக்க அணுசக்தி விஞ்ஞானி ஜே ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அப்படின்றவருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து ஓப்பன்ஹைமர் அப்படின்ற திரைப்படத்தை வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக இப்போ கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் அடுத்த வருடம் அதாவது 2026ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி வெளியாக உள்ள திரைப்படம் தான் த ஒடிசி. டெட் டாமன் ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் அடுத்த வருஷம் தான் தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கு. அந்த நிலையில் அதனுடைய டிக்கெட்டுகள் இப்போதே விற்று தீர்ந்திருக்கு. எனது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படத்தினுடைய டிக்கெட்ஸ் இப்போவே கம்ப்ளீட்டாக விற்று தீர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கா? ஆமாம், இந்த படம் முழுவதுமே ஐமேக்ஸ் ஃபிலிம் கேமராவில் ஒளிப்பதிவு 18K தரத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 18K தரத்தில் உலகம் முழுவதும் 15 ஐமேக்ஸ் 70mm திரையரங்குகள் மட்டுமே இருக்கிற நிலையில் இந்தியாவில் அகமதாபாத் ஃபில்ம் ஐமேக்ஸில் இது திரையிடலாம். ஆனால் அங்கேயுமே கமர்ஷியல் படங்களை திரையிட மாட்டாங்க. மேலும் ஒரு பிரிண்ட்டுக்கு ஷிப்பிங் காஸ்ட் டன் சேர்ந்த சுமார் 2 கோடி ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். அவ்வளவு செலவு செய்ய எந்த திரையரங்கமும் முன் வராது. நமக்கு லேசர் ஐமேக்ஸ் தான் ஒரே வாய்ப்பு இந்த படத்தை பார்க்கறதுக்கு. அப்படிப்பட்ட உயர்தரமான ஃபில்ம் 70mm ஐமேக்ஸ் தியேட்டரில் சமீபத்தில் இந்த படத்துக்கான முன்பதிவு தொடங்கி சில நிமிடங்கள்லேயே படத்துக்கான அத்தனை FTFS டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருக்கு. அடுத்தடுத்த ஷோக்களுக்கான டிக்கெட்டுகளுமே கடன் விற்று தீர்ந்துருச்சு. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தினுடைய டிக்கெட் முன்பதிவு தொடங்கி அதுவும் இவ்வளோ சீக்கிரத்தில் டிக்கெட்டுகள் வீட்டு தெரிந்ததெல்லாம் கிறிஸ்டோபர் நோலனுடைய த ஓடிசி திரைப்படத்தில் நடந்த ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இந்த வந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த படத்தை தேட்டரில் எடுத்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முன்பதிவு தொடங்கி அதில் தேட்டரில் டிக்கெட்டுகளையும் விற்று தீர்த்திருக்கக்கூடிய அந்த தேட்டர் ஓனர்கள் அந்த அமௌண்ட் அப்படியே ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டாங்கனாலே படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை பார்த்துருவாங்க அப்படின்றது ஒரு சின்ன தகவல்.